இதான் நீரை கட்டும் மூலிகை. போகர் முருகன் சிலையை செஞ்சது. நவ பாசானத்தை ஒன்று சேர்த்தது. உடம்ப கட்டுக்கோப்பா வைக்கும். நானும் அதுதான் நின்றாலும் செஞ்சு புரிச முன்னாடி சண்டை வராது. திரும்பி சொல்லவும் காசு ஒன்றும் பெருசு கிடையாது. இந்த 20 ரூபா வந்து ஒன்றும் பெரிய கிடையாது. என்ன செய்யுது நீ சுத்துறீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மதுரையில் இருக்க பாண்டி மூலிகை கடைக்கு தான் வந்திருக்கோம். பின்னாடி தான் கடை இருக்கு. சரி வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் இயற்கை மூலிகை உணவகம் ரேஸ்கோஸ் மதுரை. மதுரை ரேஸ்கோஸ் வேற ஊர்ல நேரம் நடத்திட்டு இருக்காங்க. மதுரை ஒரு பழத்துக்கு ஒரு ஆப்பிள், ஒரு பழத்துக்கு 100 ஆப்பிளுக்கு சமம். இப்போ வந்து நாங்க வந்து 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபான்னு கொடுக்குறோம். இன்னும் வர்ற காலத்துல 500 ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. சரியா? செடி பூரா காலியாக போகுது. இது வந்து ஒட்டு போட்டு தயாரிக்க முடியல. எல்லா பழத்தையும் தயாரிச்சிட்டாங்க. இதை மட்டும் தயாரிக்க முடியல. சைனால ஒரு பாப்பா அது மாதிரி தயாரிச்சு வீடியோ போட்டிருக்கு. அது நமக்கு கிடைக்காது. நான் பார்த்தேன், வீடியோவில் பார்த்தேன். இது ஒட்டு போட்டு தயாரிச்சு வச்சிருக்காங்க சைனால. நம்ம நாட்டில் இன்னும் தயாரிக்கலை. இது இப்போ முளைக்க வச்சா 90 வருஷம் ஆகும். பழமாவும் சாப்பிட்டுக்கலாம். அது போக வெந்தடை தணிக்கும் வெந்தய களி இருக்கு. வெந்தடை தணிக்கும் இது வெந்தய களி. இது பிறண்ட துவையல் இருக்கு. வினிகர் சேர்க்காது. நான் வதக்கி வச்சுக்கிட்டா 4 நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது கட் பண்ணி தருவா? யாராவது பிடுங்கினீங்கன்னா மேல இருக்க முள்ள சுரண்டிடணும். சுரண்டிட்டு இந்த பல்ல இருக்குல்ல, இந்த பள்ளத்துக்கு கீழே இப்படி நறுக்கணும்னா தொண்டை முள் இருக்கும். இந்த ஆளுக்கு தெரியுதா? இந்த விழுந்துருச்சு. தொண்டை முள்ளுன்னு அது பேரு. இந்த இருக்குல்ல ஸ்டார் மாதிரி இருக்கும். ஸ்டார் மாதிரி இருக்கா? இது தொண்டை முள். இதோட சாப்பிடக்கூடாது. அதுக்கு தான் அதை வெட்டிட்டு அப்படி இந்த வெட்டி இதை எடுத்துக்கிற வேண்டியதான். அது மாதிரி லிப்டிக் போட்டோம்னா அந்த கரகாட்டம் ஆடுறவங்க, நாடகம் நடிக்கிறவங்கலாம் இதுல எல்லாம் லிப்டிக் போடுவாங்க. ஆதி காலத்துல சும்மா சாப்பிடுறது நல்லதுதான். பார்சலா எல்லாம் ஆளவதா அரசவதா வேப்பெண்ணெய் இருக்குல்ல, அது மாதிரி அந்த எண்ணெய் சத்தோட சாப்பிட்டா நல்லது. முழுவதுனா நம்ம கல்வியில் செமிச்சிடும். ஒன்றும் பயம் இல்லை. அரைச்சி சாப்பிட்டா நல்லது. ஹார்டா தான் இருக்கும். விதையில மருந்து, விதையில கூட நிற்க கூடாது. பல்லு ஸ்ட்ராங்கா இருந்தா ஊற வச்சே கடிச்சுக்கலாம். வேற வந்து கோவக்காய் சாதம் இருக்கு. கோவக்காய் சாதம் இருக்கு. கரிசலாங்கண்ணி சாதம் இருக்கு. 48 நாள் சாப்பிட்டா பகல்ல நட்சத்திரம் தெரியும். வள்ளலார் சொல்லியிருக்காரு. நான் சொல்லல. இது பாவக்காய் சாதம் இருக்கு. இன்னும் தூதுவளை சாதம் தீர்ந்து போச்சு. ஆவாரம்பு தோசை தீர்ந்து போச்சு. இது குதிரைவாளி சாதம் இருக்கு. அது போக 16 மூலிகை போட்ட வடை இருக்கு. கவனி அரிசி, தூதுவளை, மிளகு, தக்காளி, கீரை எல்லாமே அரைச்சி போட்டது. அது போக ஆவாரம்பூ சாம்பார். பூ மாதிரி அழகாயிருவோம். ஆவாரை பூத்திருக்கிறது சாவாரை காத்திருக்கேன்னு சித்தர் சொல்லியிருக்காரு. டெய்லி ஆவாரம்பூ 2 பூ சாப்பிட்டோம்னா எல்லா வியாதியும் போயிடும். சாவே காத்திருக்கும். ஆவாரம்பூ சட்னி. ஆமா, இது இந்த இருக்குல்ல, இதோட பழத்தோட ஜூஸ் போட்டு வச்சிருக்கோம். இது கர்ப்பப்பையில கட்டி இருந்துச்சுன்னா சாப்பிடலாம். மக்களுக்கு கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, கேன்சர் கட்டி இருக்கு, ரத்த வாந்தியா இருக்கிறாங்க, ரத்தம் இல்லாம இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா இதை சாப்பிடலாம். இதை ஒரு 50 நாளைக்கு சாப்பிட்டா சரியா போயிடும். கர்ப்பப்பையில உள்ள நீர் கட்டியே போயிடும். நிறைய பேர் எங்க கல்ல வந்து வாங்கி போறாங்க. இது வந்து இந்த ஜூஸ். இது வந்து கட்டுக்கொடி அல்வா. இதான் நீரை கட்டும் மூலிகை. போகர் முருகன் சிலையை செஞ்சது. நவ பாசானத்தை ஒன்று சேர்த்தது. உடம்ப கட்டுக்கோப்பா வைக்கும். 450க்கு நல்லது. வெறும் இலை தான். அது அரைச்சி ஊத்துனா உடஞ்சி நின்றுக்கணும். காயகல்ப மூலிகை. 10 வருஷம் கீழே செங்க கலவாசமா எரிச்சோம்னா கல்லா மாறிடும். இதுலதான் போகர் முருகன் சிலையை செஞ்சாரு. நவ பாசானத்துல இது ஒண்ணு. தண்ணீர் விட்டான் பால் இருக்கு. நரம்புகளுக்கு செலுத்து. இந்த இருக்குல்ல, இது கையால் உச்சி முதல் பாத வரைக்கும் எல்லா நரம்புகளுக்கு நல்லது. அதுக்கு மறு பேர் சதாவரி. சதானா 100, சதாவரின்னு சொல்லுவாங்க, சதாவேலின்னு சொல்லுவாங்க. அந்த செடியே மனுஷ உடம்பு மாதிரி தான். மேல தலைமுடி இருக்கும். கீழே வந்து 72,000 கிழங்கு இருக்கும்.
நம்ம உடம்புல 72,000 நரம்பு இருக்குல்ல, அதுக்கு தான் நல்லது. நாட்டு சர்க்கரையும் பாலும் போட்டு வச்சிருப்போம், அதுக்கு நல்லது. எல்லாரும் சாப்பிடலாம். சதாவரினா 100க்கு நல்லதுன்னு அர்த்தம். இது வந்து 3 ஐட்டம் போட்டுருக்கு. மொசு இலை போடுறதுக்கு மொசுக்கு போட்டிருக்கோம், பூ மாதிரி ஆகிறதுக்கு ஆவாரம்பு போட்டிருக்கோம், உடம்ப முறுக்கிறதுக்கு முருங்கைக்கீரை போட்டிருக்கோம். 3 ஐட்டம். இது வந்து வாதமடைக்கு, இது முடவாட்டுக்கால், முடக்காத்தான், துப்புறதுக்கு தூதுவலை, மொசுன்னு இலை போடுறதுக்கு மொசுக்க, சித்திரத்தை, நுரையீரல் சளிக்கு 3 ஐட்டம் போட்டிருக்குது. எலும்பை பலப்படுத்துறதுக்கு. அதுபோல சித்திரத்தை, வால்மிளகு, திப்புளி, கசகசா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி போட்டுருவோம். ரசமாகி தான் இருக்கும். நீங்க சாப்பாட்டுலயே லேசா உப்பை மட்டும் போட்டு சாப்பாட்டுலயே கலந்து சாப்பிடலாம் நம்ம சூப்பர். இது எத்தனை வருஷமா நடத்துறீங்க? எப்ப காலையில டைம்? இது வந்து நாங்க வந்து கடை இங்க கூட அரசாங்கத்துல ஒரு கடை கொடுத்தாங்க, காலைல 5:30க்கே போட்டுருவேன். இப்ப 10 மணிக்கு தான் நான் வர வேண்டியதா இருக்கு. 10 மணிக்கு வீட்டுல செஞ்சு வர வேண்டியதா இருக்கு. காலையில எத்தனை மணிக்கு? 10 மணில இருந்து 2 மணி வரை தான். அப்புறம் அதுக்கு மேல எல்லா நாளும் அதுக்கு மேல எனக்கு புடுங்குற வேலை இருக்கு 2 மணிக்கு மேல. என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. மூலிகை போய் புடுங்குற வேலை இருக்கு. அது புடுங்கல, இன்னைக்கு புடுங்கினா தான் கையில தூக்குற உருவினா தான் நாளைக்கு வர சாப்பாடு எல்லாம் போட முடியும். சரியா? வடையும் கொடுத்துருங்கண்ணா. அண்ணன் வந்துட்டு வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு கடையில் என்னென்னலாம் இருக்கு. கையில செஞ்ச வடையை சாப்பிடுவோம். இது வந்துட்டு ஆவாரம்பூ சட்னிங்க, சும்மா அல்டிமேட்டா இருக்கு. உடம்ப நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா இந்த மாதிரி உணவு வந்துட்டு சாப்பிட்டு பழகுங்க. அப்பதான் வந்துட்டு கொஞ்சமாவது நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். மஸ்ட் ட்ரை ப்ளீஸ். இது வெந்தய கடையில் ஏன் சொன்னாங்கன்னா வெந்தயத்தை தணிக்குமா, அதுக்கு தான் அது பேர் வெந்தயம். நம்ம அடுத்து வாங்கியிருக்கிறது வந்துட்டு வெந்தய களி. சும்மா நல்லெண்ணெய் அது மேலே ஊற்றி கொடுத்தாரு. உடம்பு ஹீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ நல்லது. சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. டேஸ்ட்டு நல்லா உள்ளே போகிறதே தெரியல, அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. சாப்பாடு அது என்ன பாதாம் பீசணும்? ஓகே ஓகே ஓகே. நம்ம இப்போ வந்துட்டு தண்ணீர் விட்டான் கிழங்கு பால் குடிக்கிறோம். அதில் வந்துட்டு கடல் பாசி வந்துட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. பாதாம் பீஸ் ரெண்டுமே ஒன்று தானே. ஜிகர்தண்டா வந்துட்டு சில்லுன்னு இருக்கும், இது வந்துட்டு சூடாக இருக்கு. அவ்வளோதான் விஷயம். பாவக்காய் சார் எல்லாமே வாங்கிக்கோ. எல்லாத்துலேயும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருங்க. வடை வேணுமா? எல்லா சாப்பாடையும் ஒரே தட்டில் வாங்கியாச்சு. குதிரைவாலி பொங்கல், கரிசலாங்கண்ணி கீரை சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்துட்டு பாவக்காய் சாதம், ஆவாரம்பூ சாம்பார். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம் இன்னைக்கு. சுட சுட இருக்கு. நான் வந்துட்டு முருங்கைக்கீரை, அரைக்கீரை அந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கரிசலாங்கண்ணி கீரையில் சாப்பாடு சாப்பிட்றேன். ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் ஆகுதுங்க சாப்பிடும் போது. பீஸா பர்கருன்னு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே இறங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கு. பாவக்காய் சாதம் கசப்பே தெரிலங்க, செம்மையா இருக்கு. பேசுவா. இது ஆவாரம்பு வந்து நார்மலா இருக்கிறதுக்கு தான், சுகருக்கு மட்டும் இல்லை. ஏற விடாது இறங்க விடாது, நார்மலாக வைக்கும். அது பூ மாதிரி நம்ம எனர்ஜியாக இருப்போம்.
இது சிறு கொஞ்சம் வந்து 200க்கு மேலே இருந்தால் தான் சாப்பிடணும். ஏன்னா கிருகிருப்பு வந்து கீழே உட்காந்துருவோம், லோவாயிரும். அதுக்கு தான் சொல்கிறேன். இதை வேக வச்சு தான் குடிக்கணும். ரெண்டுமே எதாக இருந்தாலும். அதுலாண்ணா இது ஆவாரம்பு காஞ்சது இருக்கு. நீங்கள் இப்படியே வாங்கிட்டு போய் அரைச்சி இதுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கலாம். மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கிங்கன்னா பவுடர் மாதிரி ஆயிடும். டீ போடும்போது கூட போட்டு நல்லா உள்ள முக்கு. நான் இப்போ காட்டுங்க, வீடியோவில் காட்டுங்க. இந்த அண்ணன் வேலை வச்சுக்கிட்டு என்ன செய்யுது? நீர் சுற்றுறீங்களா? அது சுற்றுதா? இதான் நீர் செஞ்சீவி புல்லு. கண்டிச்சி பில்லி சூன்யம்லாம் நம்மளுக்கு தாக்காது. குருவி வந்து கூடு கட்டுற கயிறு தண்ணியில் முக்கிட்டு குருவி வந்து கூட்டில் வச்சு விட்ருவோம். லெஃப்டில் ரைட்டில் கொடுத்துருவோம். யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னா 15 புல்லு 1500 கல்லில் போட மாட்டீங்க. செல்லு பவுச்சுக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. அதுதான் படுக்கும்போது கூட பக்கத்தில் வச்சுருப்பீங்க. நல்லா வாயில் கண்டே காசு ஒன்றும் பெருசு கிடையாது. இந்த 20 ரூபா வந்து ஒன்றும் பெரிய கிடையாது. ஆமா, அது வந்து அக்கா சண்டை போட்டா அண்ணன் வந்து அக்காட்ட கையில கொடுத்தா போதும். அண்ணனுக்கு தெரியாம அக்கா வந்து கூட வாங்கலாம், இல்லை அக்காவுக்கு தெரியாம அண்ணன் வந்து கூட வாங்கலாம். தெரியாம சும்மா என்னன்னு பாருங்க. இந்த தும்பிட்டாங்க பாருங்க. சும்மா என்னன்னு கையில பாருங்கன்னா கூட போதும். நின்றால் சினிங்கி. அதுக்கு பேரு நான் அவங்கள பார்த்தோன்னே சரி விடு என்னத்த சண்டை போடன்னு சினிங்கிடுவாங்க. அதுதான் நின்றால் சினிங்கி. புடிச்ச முன்னாடி சண்டை வராது. திரும்பி மகிழ்ச்சிக்கு பூண்டு. இதற்கு காசு வாங்க மாட்டேன், மகிழ்ச்சியா இருந்துக்கலாம். இந்த செல்லுல வச்சிருக்கேன் பாருங்க. இது காசு கிடையாது. பகுதியில் வச்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கலாம் என்னைய மாதிரி. சரியா? கல்டன் கிழங்குன்னு சொல்லுவாங்க. வீட்டுல கந்திச்சு பில்லி சூனியம் சாண்டல் ஏவல் கட்ட சொல்லுவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் கிடையாது. இது நல்லாவாம்பு கடிச்சா யாராவது வீட்டுல கட்டியிருந்தா மோளை நான் எதுக்கு மோளை தெரிஞ்சுக்குங்க. நல்லாவாம்பு கடிச்சா 4 மிளகு அளவு சுரண்டி 4 மிளகோட சாப்பிட்டா நல்லாவாம்பு விஷம் இறங்கிடும். அதுக்கு தான் இதை வீட்டுக்கு முன்னாடி கட்டுறது. தெரியுதா? நிறைய பேர் இப்போ பில்லி சூனியம் சாண்டல் ஏவல் கட்டுற போறேன் இது பண்ண போறேன். 5 வருஷம் முளைக்கிது வீட்டில் கட்டினா. இப்போ எதுக்கு இது கரும்பை கழுங்குன்னு சொல்றாங்கன்னா, பாம்பும் கழுகும் சண்டை போடும்போது கழுகு வந்து பாம்பு கொத்திரும்ல, போய் அந்த கழுகு போய் இதைத்தான் சாப்பிடும். சாப்பிட்டு உயிர் பொழைச்சிடும். கழுகுக்கு நிறையா மூலிகை தெரியும். சஞ்சீவி மூலிகையே தெரியும். கட்டுக்கம்பியே வெட்டுற மூலிகை கழுகுக்கு தான் தெரியும். அதனால அதுக்கு தெரியும், போய் சாப்பிட்றோம். அதுக்கு தான் வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது. புரியுது? அது தண்ணி இல்லாமல் 1 வருஷம் 1.5 வருஷம் முளைக்கும், 2 வருஷம் கூட முளைக்கும். வீட்டுக்குள்ள வச்சுருந்தா தேட முடியாதுன்னா வீட்டு வாசலில் கட்டுறது. அது போக கூட போவே எதுக்குன்னு தெரியுமா? பொங்கல் அப்போ வீட்டுக்கு வெள்ளையடிச்சுன்னு தூக்கி போட்டுரும். அதனால அதை வீட்டில் வைக்கிறோம். அது கூட பூனா அது கல்லடப்புக்கு சாப்பிட்றது. 2வது வவுறு எவ்வளோ பெரிய வவுறு வலியும் வவுறு வலி மாத்திர மாதிரி அது கேட்கும். அதை தேட முடியாதுன்னு தான் வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது. இப்போ காரு 2 வீலரு சைக்கிள் எல்லாம் கட்டியிருக்காங்க. இந்த கூரைப்பூ எதுக்குன்னு கூட தெரியாம. தெரியுதா? கூரைப்பூ 5 ரூபாய் தெரியுதா? கூரைப்பூ அதுக்கு தான் வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது. வருஷத்துல 6 மாசம் கிடைக்காது. அதுக்கு தான் காப்பு கட்டுக்கொள்ளுன்னு கிராமத்துல சொல்லுவாங்க. பெரிய எழுத்த வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 நிமிஷத்துல நின்றுடும். வலி மாத்திர மாதிரி. அதுக்கு தான் வீட்டுக்கு முன்னாடி மாற்றுறது. எதை முன்னாடி மாற்றுறது என்ன ஏதுன்னு தெரியாம எல்லாரும் மக்கள் செய்யறாங்க. ஓகே ஓகே, அதை சொல்றேன். நம்ம இப்போ வந்து சப்பாத்தி கல்லி ஜூஸ் குடிக்க போகிறோம். பாதாம் பிசின் போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் லைட்டாக புளிப்பு டேஸ்ட் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எதுலேயுமே வந்துட்டு அவங்க சுகர் ஆட் பண்ணாமலே அந்த ரியல் ஃப்ரூட் ரியலாகவே வந்துட்டு அந்த இனிப்பு தன்மை இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காதீங்க. அண்ட் கண்டிப்பாக மதுரை வந்தால் இந்த மூலிகை கடைக்கு வராமல் இருக்காதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். அம்பிட்டு தாங்க.